பக்கத்துல இருக்காங்க பாருங்க. வீரமான 4 பேர் வாங்க சார். நான் வீரம் 4 பேர் வாங்க. கேர்ள்ஸ்ல 2 பேர், பாய்ஸ்ல 2 பேர். 2 பேர் நீங்க நில்லுங்க. நீங்க 2 பேர் வாங்க. மத்தவங்க அடுத்த மேட்ச் சரி வா. போதும் அடுத்த மேட்சுக்கு அடுத்த வந்துட்டீங்களா? அப்படியே லைனா நில்லுங்க. ஐடி கார்டெலாம் முன்னாடி தொங்க விடுங்க. ஓகே, இவங்க எல்லாருக்கும் ஒரு ஜோரா கிளாப் பண்ணுங்க பாப்போம். சத்தமா ஜோரா கிளாப் பண்ணுங்க பாப்போம். இவங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க? அந்த பாப்பா கூப்பிடுங்க. பாப்பா உங்க பேர் சொல்லுங்க. மைக்கில் சொல்லுங்க. என்ன படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட். 6ஆம் வகுப்பா? தமிழ்ல சொன்னா 6ஆம் வகுப்பு. இங்கிலீஷ்ல சொன்னா என்ன? தப்பா சொல்றீங்க நீங்களா? தமிழ்ல சொன்னா 6, இங்கிலீஷ்ல சொன்னா 6ஆம் வகுப்பு. ரைட்டா? தப்பா? எங்க டீச்சர் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. ஓகேவா? தம்பி பேர் என்ன? தாமோதரன். உங்க பேரு? மகேந்திரன். இவங்க எல்லாரும் என்ன பண்ண போறாங்கன்னா வாயில கற்பூரம் ஒழிச்சு போட போறாங்க. ஜோரா கிளாப் பண்ணுங்க பாப்போம். வெரி குட், சூப்பர். அங்க பாருங்க எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்காங்கன்னு. அதெல்லாம் பாப்பா இங்க வாங்க. இதை பிடிங்க. அத இதை பிடிங்க. சீக்கிரம் டைம் இல்ல, சீக்கிரம். ஓகேவா? இல்லைங்க, இது என்னது? மூந்து பாருங்க, வாசனை பிடிங்க. கற்பூரமா? வாங்க இதுல சொல்லுங்க. இது கற்பூரம் தான். கற்பூரம் எங்க? 2 பேரு வாங்க பாப்பா, வாங்க. நீங்க தான் செல்ல பிள்ளைங்க, வாங்க. இது என்னது? இது ஓகே. என்ன பண்ண போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கொளுத்துவீங்க, நான் போடுவேன். அப்புறம் நான் கொளுத்துவேன், நீங்க போடுவீங்க. நம்ம 2 பேர் கொளுத்தி போட்டுக்கலாமா? எல்லாம் ஜோரா கிளாப் பண்ணுங்க பாப்பா. பத்த வைங்க. இது கொடுங்க எனக்கிட்ட. கற்பூரம் கொளுத்தி நம்ம வாயில போட போறோம். வாயில போட்டு திங்குன்னு எரிய போகுது. எல்லாரும் கை தட்டுவீங்களா? நான் மட்டும் போட முடியாம இப்படி வாங்க. போட்டோ போஸ் கொடுத்துக்கலாம். எப்படி வாங்க? போட்டோ போஸ் இப்படி வாடா சொல்லலாம். அப்படி வாடா, அப்படி இல்லை. அப்பதான் தெரியும். பத்த வைங்க பாப்பா. தீப்பெட்டி ஆட்டு இருக்கு பாரு, எவ்வளவு ஆர்வம் பாரு. ஓகே, வெரி குட், சூப்பர். இப்ப நான் போட்டுட்டேன்னா இப்ப தம்பிங்க எல்லாரும் போட போறாங்க. ஜோரா கிளாப் பண்ணாங்க. வாங்க 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 வாங்க. தம்பி வாடா, ஒன்னா மந்திரம் போட்டலாம். வாங்க வாங்க வாங்க. தம்பி பேர் சொல்லுங்க. தாமோதரன். எத்தனாவது வகுப்பு படிக்கிறீங்க? 6வது படிக்கிற தாமோதரன். நீங்க வாங்க. உங்க பேர் சொல்லுங்க. டி பிரகாஷ். என்ன படிக்கிறீங்க? 6ஆம் வகுப்பு. டி பிரகாஷ் 6ஆம் வகுப்பு படிக்கிற. உங்க பேரு? பி தர்ஷன் விருதகிரி. என்ன படிக்கிறீங்க? நீங்களும் 6ஆம் வகுப்பா? 6வது படிக்கிற விருதகிரி. தூன்னு சொல்லுங்க. தூ. உங்களை நீங்களே திட்டீங்க. வெரி குட். இப்ப போடலாமா? ஆளு கொஞ்சம் எடுத்துக்கலாம். வாங்க, நீங்க கொஞ்சம் வாங்க வாங்க. பிடிங்க. நீங்க கொஞ்சம் போட்டக்கூடாது, உங்களுக்கு பெருசா. வாங்க, நீங்க ஒண்ணு போட்டுங்க. வாங்க, நான் மந்திரம் போட்டுறேன். வாங்க, நீங்க போடுறீங்களா? யார் தீப்பிட்டு வச்சுக்கீங்க? ஒன்னும் இல்ல, கற்பூரம் கொளுத்தி என்ன பண்ண போறீங்க பாருங்க. நல்லா நாக்க வெளியே நீட்டிடணும். நாக்கு வெளியே நீட்டி கற்பூரத்தை எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு காட்டணும். போட்டோ போஸ் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? வாயை மூடிக்கணும். சரியா? பண்ணலாமா? ஒண்ணுமே ஆகாது. அண்ணன் கூட இருக்கான். எதுவுமே ஆகாது. எல்லாம் கிளாப் பண்ணுங்க பாப்பா. தம்பி ஜோரா. யார்
உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. போடுறவங்க மட்டும்தான் இருக்கும். போங்க போங்க. சரி சரி போங்க. நான் அடுத்தது கூப்பிடுறேன். அடுத்தது கூப்பிடுறேன். அடுத்தது போங்க போங்க போங்க. அடுத்தது நிகழ்ச்சி கேன்சல் பண்ணிடுவான். போங்க போங்க போங்க. அடுத்தது போங்க போங்க போங்க. முடியல இல்ல. நீ போ நீ போ போ. பரவாயில்ல போங்க போங்க. போ போ. கற்பனை இது எப்படி போ. நீங்க கிளம்புங்க. போறீங்களா? சரி போடுங்க. நீங்க ஒருத்துக்கு மட்டும் போடுங்க. இல்ல நான் போ மறேன். நாக்கு நல்லா வெளியே நீட்டி. நாக்கு நல்லா வெளியே வைங்க 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 வைங்க. கை கட்டாரா தம்பி. நாக்கு நல்லா வெளியே நீட்டுங்க. வைங்க. நாக்கு நல்லா வெளியே நீட்டுங்க. வெரி குட் சூப்பர். வைங்க வைங்க. ஓகே ஓகே சூப்பர். கிளாப் பண்ணுங்க. என்னாச்சு என்னாச்சு? சொல்லுப்பா மைக்ல. நல்ல ஜாலியா இருந்துச்சு. ஓகே சூப்பர். கை தட்டுங்க கை தட்டுங்க. சரி இந்த நிகழ்ச்சி மீண்டும் நடைபெறும். கற்பூரம் இருக்கு. ஒரே ஒரு மந்திரம் சொல்லிடலாம். சார் இருங்க. இந்த கற்பூரம் எடுங்க. கற்பூரம் எல்லாம் கையில வைங்க. நாங்க கையில வைங்க. எல்லாம் லைனில் இல்லைங்க. இந்த கற்பூரம் சொல்லுங்க. இந்த கற்பூரம் என்னால் கொளுத்தப்பட்டு வாயில் போட்டதால் எச்சியாகி விட்டது. எனவே இதை யார் வாயிலும் போட மாட்டேன் என உறுதியளிக்கிறேன். இந்த கற்பூரத்தை என்ன பண்றீங்கன்னா, ராத்திரி தூங்குற பழக்கம் உண்டா உங்களுக்குலாம்? ராத்திரி தூங்குறீங்களா? ராத்திரி தூங்கும் போது உங்க தலையணி இருக்கு இல்லையா, பேப்பர்ல மடிச்சு வச்சுக்கணும். பேப்பர்ல மடிச்சு வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா தூங்கணும். நல்லா தூங்கிட்டு காலையில எழுந்து ப்ரஷ் பண்ணுவீங்களா? பண்றீங்களா? பண்ணக்கூடாது தானா? வெரி குட் சார். கை தட்டுங்க. வெரி குட். பல்லு விலகிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அந்த கற்பூரத்தை எடுத்து பார்க்கணும். கற்பூரத்தை எடுத்து பார்க்கணும். கற்பூரத்தை எடுத்து பார்க்கும்போது என்ன தெரியும்? கற்பூரம் மாதிரியே இருக்கும். பாக்குறீங்களா? பாப்பீங்களா? இப்ப கொடுத்துருங்க. இது கொடுங்க. கையில கொடுங்க. எல்லாம் கொடுத்துருங்க. கீழே போங்க. எல்லாரும் கீழே போங்க. ஓகே சூப்பர். கண்ணனுக்கு நன்றி சொல்லுங்க. கை தட்டும் பாப்பேன் உங்களுக்குலாம். ஓகே ஓகே ஓகே. தம்பி கேட்கிறாரு இது ஏன் வாயில எரிஞ்சதுன்னு சொல்றாரு. நான் அதுக்கான விளக்கம் கடைசியா இந்த ப்ரோக்ராம் முடிகிறப்ப சொல்லுவேன். ஓகேங்களா? இது அறிவியல் உண்மை. தயவு செய்து இங்க வந்த மாணவர்கள் இந்த கற்பூரத்தை வீட்டில் செய்யதோ இல்ல பேரண்ட்ஸ் கூட இது நான் செய்யறேன் அடம் பிடிக்கிறதோ சொல்லிட்டு வாயில ஏடா கூடமா போட்டு 108 போனை போடுறாதீங்க. சரிங்களா? இது யாரும் செய்யக்கூடாது. சரிங்களா? ஏன்னா இது அறிவியல் உண்மைகள். இது எப்படி எரியுது ஏன் எரியுதுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகேவா? எஸ் ஆர் நோ? ஓகே. எல்லாம் ஜோரா ஒரு முறை கிளாப் பண்ணுங்க பாப்போம். சத்தம் வரல. ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க மிகவும் ஆர்வலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஞ்ஞானி நெல்லை முத்து அவர்கள் இப்போது உங்களுக்கு மங்கள்யான் பற்றி ஒரு பவர் பாயிண்ட் ப்ரோக்ராம் தான் கொடுக்க போறாரு. அவர் தமிழ்நாட்டிலேயே அதிகமான அறிவியல் புத்தகங்களை எழுதியிருக்காரு. அதே மாதிரி அறிவியல் கட்டுரைகள் நிறைய அவர் தான் அதிகமாக எழுதியிருக்காரு தமிழ்நாட்டிலேயே. அவர் NCST நேஷனல் அவார்ட் 2003 வாங்கியிருக்காரு. தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு 5 முறை வாங்கியிருக்காரு. டாக்டர் கலாம் அவர்களுடைய இந்தியா 2020 என்ற புத்தகம் ஆங்கில புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்திருக்காரு. அவர் இஸ்ரோ விஞ்ஞான கழகத்திலிருந்து ஓய்வு பெற்றவர். உங்களுக்காக வந்திருக்கார். அவருக்கு மிகுந்த கரவொலி எழுப்பி வரவேற்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ. எதிர்கால இந்தியாவின் அப்துல் கலாம்களே, கல்பனா சாவ்லாக்களே, கைத்தட்டி எடுங்க. உங்களுக்கு தான் சொல்லியிருக்கேன். நான் பொதுவாக எவ்வளவு நேரம்னாலும் பேசுவேன். ஆனா இப்போ நேரம் கருதி இந்த படக்காட்சியை நேரடியாக தொடங்கிடுறேன். ஏன்னா இப்ப லேட் ஆகும் போல தெரியுது. அதனால இந்த
முதலாவதாக இந்த படக்காட்சியினுடைய தொகுப்பு ஒட்டுமொத்தமாக இந்திய விண்வெளி பற்றிய செய்தி. இப்ப நான் என்னை பற்றி பேசினா நிறைய உபன்யாசம் பேசிட்டே இருப்பேன், அது இப்போ தவிர்க்கிறேன். அதனால இப்ப என்ன பண்றேன், டாக்டர் கலாம் அவர்களுடைய அந்த ஆசீர்வாதம் பெற்ற அந்த ஒரு மங்கல்யான் தொடர்பான செய்திகளை எல்லாம் முதலாக என்னுடைய பெற்றோர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இது என்னுடைய தாயார் சொர்ணத்தம்மாள், தந்தை சுப்பிரமணிய பிள்ளை. இது அடுத்து எங்களுடைய குருநாதர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் எனக்கு எழுதிய ஒரு கடிதம். இது நண்பர் நெல்லை சு முத்து அவர்களுக்கு தங்களுடைய கருத்துள்ள கடிதத்திற்கு நன்றி அப்படின்னு அவர் குடியரசுத் தலைவர் ஆன உடனே எனக்கு எழுதின ஒரு கடிதம். இது இப்ப செவ்வாய் தேசம் நோக்கி என்ற ஒரு படத்தொகுப்பு. இது ஒரு முறை அந்த வரிசையாக வைத்திருந்த ராக்கெட் கண்காட்சியின் போது டாக்டர் கலாம் அவர்களை அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்த போது இந்த ஒரு மாணவன் டாக்டர் கலாம்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்க இந்த ராக்கெட்டுகள்ல எதை கண்டுபிடிச்சீங்க, யூ ஆர் a மிசைல் மேன் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் உள்ளதிலேயே குட்டியான ஒரு ராக்கெட்டை தான் காமிச்சார். SLV-3 அப்படிங்கிற ஒரு ராக்கெட். உள்ளபடியே SLV-3ங்கிற ராக்கெட் முகாந்திரம் தான் இந்தியா உலக விண்வெளி நாடுகளில் 6வது இடம் பிடித்தது. அது செலுத்தியதன் முகாந்திரம் ரஷ்யா, அமெரிக்கா, பிரான்ஸ், சைனா, ஜப்பானுக்கு அடுத்தபடியான ஒரு இடம் இந்தியாவிற்கு வாய்த்தது இந்த SLV திட்டத்தினாலதான். டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த திட்ட இயக்குநராக இருந்து செயல்படுத்திய முதல் வெற்றி என்பது 1980 ஆகஸ்ட் 18ஆம் தேதி செலுத்தப்பட்டது. இது டாக்டர் கலாமுடைய ஒரு பொன்மொழி. இது தங்களுடைய தொழிலின் சிகரத்தை எட்ட விரும்புகிறவர்களுக்கு தேவையான அடிப்படை தகுதி, முழுமையான பொறுப்புணர்வு. இது டாக்டர் கலாம் அவர்கள் ஒரு நூல் வெளியீட்டிற்கு வந்த போது சென்னையில் எடுத்துக்கொண்ட காட்சி. இது தனி மனிதர்களை விட நாடே முக்கியம் என்ற சிந்தனையை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் அனைவரும் வளர வேண்டும் என்பது கலாமுடைய ஒரு பொன்மொழி. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் புதுடில்லியில் மத்திய அறிவியல் ஆலோசகராக பணியாற்றிய பொழுது டெல்லியில் சென்று எடுத்துக்கொண்ட ஒரு படம். உடன் இருப்பவர்களுடைய மகள் டாக்டர் கலைவாணி அவர்கள், கற்றலில் ஆக்க சக்தி பிறக்கிறது, ஆக்க சக்தியில் சிந்தனை மலர்கிறது, சிந்தனையில் அறிவாற்றல் தோன்றுகிறது, அறிவாற்றலால் நாம் உயர்ந்தவர்கள் ஆகிறோம் என்பது அவருடைய ஒரு பொன்மொழி. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சென்னையில் வருகை பேராசிரியராக அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய பொழுது அவரை பற்றி எழுதிய ஒரு புஸ்தகத்தை நான் அவருக்கு வழங்கினேன். அறிவியல் அறிஞர் அப்துல் கலாம் என்ற அந்த புஸ்தகம். அந்த நூல் திருநெல்வேலி மணல்மனை சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 4 வருடங்கள் பாட புஸ்தகமாக பயிற்றுவிக்கப்பட்டது. அந்த புத்தகத்தை வழங்கி எடுத்த காட்சி. புத்தகங்களே கனவுகளை வளர்க்கும், கனவுகளை எண்ணங்களை உண்டாக்கும், எண்ணங்கள் செயல்களை உருவாக்கும் என்பது அவருடைய இன்னொரு பொன்மொழி. இது ஸ்ரீஹரிகோட்டா ஏவு தளத்தின் உள் 2வது ஏவு தளம் ஒன்று இருக்கு. அங்க GSLV என்கின்ற ராக்கெட் செலுத்தப்படுகின்ற தருணத்திற்கு முதல் நாள் டாக்டர் கலாம் அவர்கள், முன்னாள் துறை தலைவர் மாதவன் நாயர், கீழே அந்த பணியோடு இருப்பவர் நெல்லை சு முத்து அங்கிற காட்சி. இது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவர் ஆன பிறகு முதல் முறையாக அவருடைய இருக்கையில் சென்று எடுத்துக்கொண்ட ஒரு காட்சி. இது உடனிருப்பவர் துணைவியார் மரகத முத்து. முழுமையான ஈடுபாட்டு உணர்வோடு செயல்படும் போது ஒரு பரவச பெருக்கை உணர்கிறோம். இது குடியரசுத் தலைவருடைய இருக்கையில் சென்று எடுத்துக்கொண்ட ஒரு காட்சி. இது அவர் குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன்னால் அவருடைய தாய் நிறுவனமான விண்வெளி நிறுவனத்திற்கு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்துக்கு வந்திருந்த பொழுது ஒரு உணவு இடைவெளி எடுத்துக்கொண்ட ஒரு காட்சி. நாம் அனைவருமே நமக்குள்ளேயே ஏதோ ஒரு அற்புத அறிவாற்றலை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது அவருடைய ஒரு பொன்மொழி. இது புதுடில்லி ராஷ்டிரபதி பவன் எடுத்துக்கொண்ட காட்சி. ஒவ்வொரு விஷயத்திலும் முடியவே முடியாது என்று யார் கூறினாலும் நம்பாதீர்கள், எல்லாமே முடியும் என்று நினைக்க வேண்டும் என்பதுதான் டாக்டர் கலாம் அவர்களுடைய ஊக்க மருந்து. இப்போ இது தொடர்பான செய்திகளை சொல்லி வரும் பொழுது இப்போ கணித ஆசிரியர் பேசினாரு. 2012ஆம் ஆண்டு இந்திய அளவிலே தேசிய கணிதவியல் ஆண்டாக அறிவிப்பாயிருந்தது. அது யாரும் தெரிஞ்சுங்க. அந்த காட்சி தான் இது. 2012 கணித மேதை ராமானுஜம் அவர்கள், அவர் வாழ்ந்த கும்பகோணம் வீடு, லண்டனில் அவர் படித்த சக மாணவர்களோடு எடுத்துக்கொண்ட ஒரு காட்சி இது. அடுத்து நம்முடைய
இயற்பியல் துறையில முக்கியமாக இருந்த இன்னொரு விஞ்ஞானி யாரு? சர் சி.வி. ராமன் அவர்கள். அவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கோம். அவர் தான் முதல்ல இந்தியாவிலே நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி. அவர் தான் இந்த கடலுடைய நிறம் நீல நிறம் அல்லது வானத்தினுடைய நிறம் நீல நிறம் என்பதற்கான ராமன் விளைவு என்கின்ற கண்டுபிடிப்பை நிகழ்த்தினார். அதற்காக அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நான் பொதுவாக இந்த படக்காட்சியை தொடங்கும் பொழுது ஒரு செய்தியை சொல்வது வழக்கம். அதாவது அறிவியல் என்பது ஏதோ பாட புத்தகத்தில் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அதாவது அறிவியல் என்பது நம்மளை சுற்றி எல்லா இடங்களிலும் பறந்திருக்கிறது. நாம் அந்த அறிவியலை அங்கங்காக சிந்தனை பூர்வமாக தேடி எடுக்க வேண்டும். ஒரு செய்தியை சொல்றேன் கேளுங்க. கூட்டன்பர்க் என்பவர் அச்சேந்திரத்தை கண்டுபிடிச்சாருங்கிறது சொல்றோம்ல, அவர் தற்செயலாக கண்டுபிடித்தது அந்த கண்டுபிடிப்பு. கூட்டன்பர்க் அவங்க அப்பா ஒரு மன்னருடைய அரண்மனையில நாணயங்கள் தயாரிக்கிற அச்சு வார்க்கின்ற கூடத்துல பணியாற்றினாரு. அப்ப இதை போய் அடிக்கடி பார்க்கறது வழக்கம். அதே போலதான் சாலையில திராட்சரசம் பிழிகிற ஒரு கருவியையும் அவர் பார்த்தாரு. அப்ப என்ன நினைச்சாரு கூட்டன்பர்க் சின்ன வயசுலேயே, இந்த திராட்சரசம் பிழிகிற ரெண்டு உருளைகளுக்கு மத்தியில ஒண்ணுல அச்சையும் வார்ப்பையும் வைத்து நாணயங்கள் மாதிரி அச்சிடலாம் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை அவர் கண்டுபிடித்தார். ஆக நம்ம என்னைக்குமே ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் என்பது பாடசாலைகளில் மட்டுமில்ல, நாம் தெரிந்து கொள்ள சுற்றுச்சூழலில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறையவே இருக்கிறது என்பதுதான். பொதுவாக இந்த கல்வி என்பதற்கு 3 கூறுகள் இருக்கு, தெரிஞ்சுக்கங்க. கல்வி என்பது உங்களுக்கு எப்படி அறிவு சேர்க்க முடியும்னா 3 கூறு: கேள், பார், படி. கேள், பார், படி, இதுதான் உண்மையான கல்வி. கேள் என்ன? இதே போல உரைகளை கேளுங்கள், கேள்வியை கேளுங்கள், அதான் கேளுங்கிறது. 2வது பார்னா கைப்பட செய்து பார்க்கணும், பாடங்களை கைப்பட எழுதி படிக்கணும், அதான் பார் அப்படிங்கிறது. 3வதாக படிக்க வேண்டும் நல்ல நூல்களை, அது ஆசிரியர் மாணவர் படிக்க சொன்ன நூல்களை மட்டும்தான் படிக்க வேண்டும். இது சர் சி.வி. ராமனுடைய இந்த கண்டுபிடிப்பு காட்சி. 1909ஆம் ஆண்டு தான் அவருடைய முதலாவது ஆய்வு கட்டுரை வெளிவந்தது. அந்த ஆய்வு கட்டுரை சாதாரணமாக அந்த தந்தி கம்பி இருக்க வீணை கம்பி அதிர்வுகளை பற்றிய ஒரு ஆராய்ச்சியை தான் நேச்சர்ங்கிற இதழில் அவர் எழுதியிருந்தாரு. நீங்க பிளாக் ஹோல் பத்தி ஒருத்தவங்க கேட்டாங்க, அது சார் ஏதோ ஒரு பதில் சொன்னாங்க. ஆனா யதார்த்தமா நான் விளங்க முடியாது இன்னொரு விளக்கத்தை சொல்லிடுறேன். அந்த கண்டுபிடித்த விஞ்ஞானி இவர் தான் சந்திரசேகர், சுப்பிரமணிய சந்திரசேகர். தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. நான் இப்போ இந்த விளக்கம் உங்களுக்கு விளங்குதான்னு பாருங்க. பூமியை சுற்றி செயற்கைக்கோள் சுத்திட்டு இருக்கு இல்லையா? செயற்கைக்கோள் சுத்திட்டு இருக்கு. இந்த செயற்கைக்கோள் ஏன் சுத்துது? அது சுற்றுறதுக்கு ஒரு வேகம் இருந்து புவியீர்ப்பு விசை இருக்கு. அது வேகம் அதிகமானா சுத்தாம தூரம் எங்கேயோ போயிடும். புவியீர்ப்பு விசை அதிகமா இருந்தா சுத்துறதுக்கு பேர்ல சுத்தி உள்ள விழுந்துரும். அப்படித்தானே? அப்போ ஒரு செயற்கைக்கோள் பூமியை சுற்றுவதற்கு 2 விசைகள் சமமாக இருக்கு. ஒன்னு அதனுடைய வேக தரக்கூடிய விசை, அதை சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க, மைய விலக்கு விசைன்னு சொல்லி. இனி ஒன்னு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது, ஈர்ப்பு விசை. ரெண்டுமே சமமா இருக்கிற வரைக்கும் அது கீழே விழாம சுத்திட்டே இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஒளி என்பது ஒரு துகளா அல்லது ஆற்றல் வடிவமானு கேட்டா அது துகளும் தான் ஆற்றல் வடிவமும் தான். ஏன்னா ஒளி ஒரு கண்ணாடியில பட்டு பிரதிபலிக்குது இல்ல, பந்து மாதிரி. அப்போ ஒரு துகள் மாதிரி அது செயல்படுது. கண்ணாடி ஊடாக ஒளி கடந்து போகுது, அப்போ அது ஆற்றல் அலை வடிவாக கடந்து போகுது. அப்போ ஒளிக்கு 2 வடிவங்கள் இருக்கு, அலை வடிவமும் இருக்கு, துகள் வடிவமும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஒளி ஈர்ப்பு அதிகமானால் வளையுமா? ஒளி நேர்கோட்டில் பயணம் சொல்லுகிறது நம்ம பாடம் சொல்லுகிறாங்க, அப்படித்தானே? ஒளி நேர்கோட்டில் பயணம் செய்யுமா? எப்பவுமே செய்யாது, எப்பொழுதும் செய்து கொண்டு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒளியையே ஈர்க்கக்கூடிய அதி ஈர்ப்பு சக்தி அதிகமான ஒரு பொருள் இருந்தா அந்த ஒளி நேரா போகாம வளைய ஆரம்பிச்சிடும். விளங்குதுங்களா? அப்போ இது எப்படி நிறுவனம் ஆச்சுன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு சொன்ன கருத்து எப்படின்னா, இந்த ஒரு ஈர்ப்பு மிக்க சூரிய கிரகணத்தின் போது, சூரிய கிரகணம் நடந்துட்டு இருக்கும் போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்துல இருந்து வந்த ஒளியானது நேர இங்க வந்திருக்கணும். ஆனா எப்படி இருந்தது? அந்த ஒளி வளைந்து இங்க கண்ணுக்கு தெரிஞ்சது. அப்ப என்ன தெரிஞ்சது? ஒளி வளையும்னு கண்டுபிடிச்சது ஐன்ஸ்டீனுடைய ஒரு தத்துவத்துக்கு அடிப்படையா அமைஞ்சது. அதுல இருந்து என்ன தெரியுது? ஒளி வளையுமானால் நீர்ப்பு விசை இருக்கு. அப்படி ஒரு ஈர்ப்பு விசை அதிகமான பொருள் இருந்தா, இப்ப நான் செய்திக்கு வரேன். ஒரு பொருள் இருக்கு, அது எந்த பொருள் இருக்கட்டும்,
அந்த பொருளை பக்கத்துல வந்து ஒளி போயிட்டே இருக்குன்னு வைங்க, ஒளி கடந்து போயிட்டே இருக்கு. அந்த ஒளியையே ஈர்க்கக்கூடிய ஒரு அதி ஈர்ப்பு விசை மிக்க ஒரு பொருள் இருந்தா ஒளி வளைய ஆரம்பிக்கும். ஒளி வளைஞ்சு என்ன ஆகும், இன்னும் இழுத்துட்டே இருந்தா அதனுடைய வேகமும் ஈர்ப்பு விசையும் சமனப்படும் போது ஒளி அதை சுத்த ஆரம்பிக்கும். அப்படிதானே? அந்த சுத்திட்டு இருக்கிற ஒளி ஈர்ப்பு விசை இன்னும் அதிகமான என்ன ஆகும், ஈர்ப்பு விசை அதிகமானா இந்த செயற்கைக்கோள் சுத்தி சுத்தி பூமியை விழுற மாதிரி அந்த ஒளியும் சுத்தி சுத்தி உள்ளே விழுந்துரும். விளங்குதுங்களா? இதுதான் கருந்துளைங்கிறது. கருந்துளைன்றது ஒளியையே வெளியே விடாத ஒரு விண்மீன். அது ஒளியையே ஈர்ப்பு சக்தியோட உள்ள பிடிச்சி வச்சிருக்கிற ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு நட்சத்திரம் அல்லது விண்மீனத்தான் நம்ம என்ன சொல்றோம், கருந்துளை விண்மீன், பிளாக் ஹோல். அது ஒளி உள்ள இருக்கு, ஏன்னா உள்ள பிடிச்சி வச்சிருக்கு அவ்வளவையும், ஆனா வெளியே விடலாது. அதனால அது இருட்டா கருந்துளையாக தெரிகிறது. இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கான இயல்பான விடை. அதை கண்டுபிடிச்சதுதான் இல்ல, அது நான் பார்த்துறேன், அது ஹேங் ஆகும். அதை கண்டுபிடிச்சதுதான் ப்ரொஃபசர் சந்திரசேகர். அப்புறம் இது 2009ஆம் ஆண்டு வானவியல் ஆண்டுன்னு அறிவிச்சிருந்தாங்க. வானவியல் ஆண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா 1609ஆம் ஆண்டு தான் முதல் முறையாக டெலஸ்கோப் கண்டுபிடிக்கப்பட்டது. தெரிஞ்சுக்கிடுங்க, டெலஸ்கோப் கண்டுபிடிச்சு 400 வருஷம் ஆச்சு. அந்த காலத்துல 2 இது மாதிரி மூக்கு கண்ணாடி செய்யற கடைக்காரர் ஒருத்தர் அந்த இருக்காருல்ல, அந்த ஹான்ஸ் லிப்பர்ஷேன்னு பேரு. அந்த கடைக்காரர் என்ன பண்ணாருன்னா, அவர் சில்லுகளை கண்ணாடியெல்லாம் செஞ்சு போட்டிருந்தாரு, இந்த மூக்கு கண்ணாடியெல்லாம் செஞ்சு போட்டிருந்தாரு. அதுல 2 பையங்க போய் விளையாடும் போது ஒரு சின்ன கண்ணாடியை தூரமும் பெரிய கண்ணாடியை எங்க வச்சு பார்த்தப்போ தூரத்தில் உள்ள பொருள் எல்லாம் பக்கமா தெரியுது, சிறுசும் பெருசும் அங்க வச்சு பார்த்தப்ப தூரமான பொருள் எல்லாம் பக்கமா தெரிஞ்சது. இதை அவர் கண்டுபிடிச்சத கடைக்காரன் சொல்ல, கடைக்காரன் அதை ஒரு குழாயில போட்டு தூரத்தையே பார்த்துட்டு இருக்க, இதை அப்படியே வானத்தை தூக்கி பார்த்ததுதான் கலீலியோ. அதுதான் நட்சத்திரங்களையும் பார்த்தாரு, செவ்வாய் சந்திரனுடைய ஆராய்ச்சிகள் எல்லாம் அவர் ஈடுபட்டாரு, வியாழன் கிரகத்தை எல்லாம் பார்த்தது. இது போன்ற கண்டுபிடிப்பு வானவியல் கருவியாக அதை பயன்படுத்திய ஆண்டு 1609. அதனுடைய 400வது ஆண்டைத்தான் நம்ம என்ன செஞ்சாங்க, சர்வதேச வானவியல் ஆண்டு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அதே ஆண்டு இது திருக்குறளுக்கு நான் சொல்ற ஒரு புது விளக்கம்னு வச்சுக்கிடுங்க. அதாவது நான் எப்பவுமே திருக்குறளோட சேர்த்து ஒரு அறிவியலை சொல்றது. அப்போ ஆக்ஷனுக்கு விளக்கம் வந்து கேட்ட என்ன சொல்றீங்க, ஒரு விசையினால ஒரு இதை தள்ளணும்னா அந்த தள்ளதுக்கு சமமான எதிர் விசை வருங்கிறது தான் ஆக்ஷன் விளக்குறாரு. அதுதான் நியூட்டன். அப்போ ஒரு விசை அப்படிங்கிற ஒரு தத்துவம் சொல்றது, ஆனா ஒரு பொருளை வைத்தா விளக்க வேண்டியிருக்கு. அப்போ என்னது, அறிவியலும் தத்துவம் தான். நியூட்டனுடைய விதியும் வெறும் தத்துவம் தான். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal opposite, தத்துவம் தான். அதை விளக்குறதுக்கு என்ன சொல்றீங்க, ஒரு பலூன்ல காத்து நிறைச்சு அதை கட்டி திறந்து விட்டா காத்து போற திசைக்கு எதிர் திசையில பலூன் சீறி பாயும், அதானே? அப்போ ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal opposite reaction. அப்போ ஒரு தத்துவ விதியை விளக்குவதற்கு ஒரு பொருளை எடுத்து விளக்குறீங்க. இது தொழில்நுட்பம், அது சயின்ஸ். நல்லா தெரிஞ்சுங்க, அது அறிவியல், இது தொழில்நுட்பம். இதுதான் ராக்கெட்ல பயன்படுது. புகையாக வெப்பத்தோட காத்து சீறி வெளியில பாயும் போது எதிர் விசையாக ராக்கெட் மேல உயர்ந்து பறக்குதான் தொழில்நுட்பம். அப்போ அறத்துப்பால் பொருள் பால் சொன்ன மாதிரி ராக்கெட்ங்கிறது அறிவியல் தொழில்நுட்பம் ஆயிடுச்சு. இந்த ராக்கெட்டுடைய பயன்பாடுகள் என்ன அர்த்தம், இந்த ராக்கெட் என்னெல்லாம் பயன் இருக்கு, அதுல அணுகுண்டு வச்சு அனுப்பலாம், எவன் தலையில போட்டா அது அழிவுக்கு பயன்படுது, செயற்கைக்கோள் வைத்து அனுப்பலாம், அப்போ அது நல்லதுக்கு பயன்படுது. அப்ப 2 விதமாக பயன்படுது. யாருடைய கையில இருக்கு, ராக்கெட்டுடைய கோளாறா, உங்க கையில கோளாறு.
நீ எதை வச்சு அனுப்புனியோ அது அந்த வேலையை செய்யுது, அவ்வளவுதான். அதே போலத்தான் அறிவியல் தொழில்நுட்பம் பயன்பாடுங்கிறது சயின்ஸ் டெக்னாலஜி அது அப்ளிகேஷன் சொல்றது. அதைத்தான் நம்ம என்ன நினைக்கிறோம், அறிவியல் தொழில்நுட்பம் பயன்பாடுன்னு சொல்ற மாதிரி அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படியே திருக்குறளுக்கு நான் சொன்ன ஒரு புது விளக்கமாக வச்சுக்கிறேங்க. அப்புறம் எல்லாருக்கும் வானத்துல பறக்கணும்ன்ற ஆசை இருக்கும், அதானே? அங்க அனுமார் பறக்கிறதாக நம்ம கதைகள்ல இருக்கு. கிரேக்க நாட்டுல தேதாலஸ்ங்கிற ஒரு தச்சன் என்ன பண்ணானா இதே போல ரெக்கை கட்டி வானத்துல பறந்ததாக ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது அடுத்த கதை. ஆனா அடுத்தபடியா ஒருத்தர் என்ன யோசிச்சாரு, பறவை மாதிரி பறக்கலாமா, 10 பறவைய ஒன்னா கட்டி ஒரு நாற்காலியை தூக்கிட்டு போக சொன்னா தூக்கிட்டு போகும்ல, ஒரு தட்டாம்பூச்சி கல்ல தூக்குற மாதிரி 10 பறவைகளை கட்டி நாற்காலியை தூக்கிட்டு அதிலே சந்திரனுக்கு போயிடலான்னு ஒருத்தர் கதை எழுதினாரு. சைரானோ டி பெர்ஜராக் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு நாவலாசிரியர் ஒரு கதை எழுதினார். இது வந்து பிரான்சிஸ் கார்டு எழுதின ஒரு கதை இது. அப்புறம் நல்லா பாத்துங்க, ஒளி உங்களுக்கு தெரியும், இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சு தெரியும். சூரிய ஒளிப்பட்ட என்ன ஆகும், ஒரு காகிதம் எரிஞ்சிரும். அப்ப உள்ள காற்று ஒரு டப்பாக்குள்ள ஒளியை உள்ளதல்லம்னா டப்பாக்குள்ள காற்று சூடாகும். அப்ப சூடான பொருள் என்ன ஆகும், லேசாகி மேல போகும். மேல போன பொருள் அதிலே உட்காந்து சந்திரனுக்கு போயிடலாம் ஒருத்தர் கதை எழுதினார். ஆனா இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, அந்த பெட்டிக்குள்ள காத்து லேசாகும் பொழுது அழுத்தம் குறையிறதுனால வெளிக்காற்று அழுத்தத்துல சீறி காத்து உள்ள போகும்போது டப்பா அப்படியே தூக்கிட்டு சந்திரனுக்கு போயிடும் கதை எழுதினாரு. இது சைரானோ டி பெர்ஜராக் இன்னொரு கதை. ஆக இந்த ஆரம்ப கட்டங்கள்ல கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நீங்க குழு மாநாடு போடாம இருங்க. ஏன்னா இது எப்ப சொல்றத பிரயோஜனம் இல்லை, கேட்க விருப்பம் இல்லாத நீங்க அப்படி பின்வரிசைக்கு போயிடலாம் தயவு செய்து. ஓகேங்களா? அப்புறம் அடுத்ததாக என்னன்னா, இப்ப சந்திரன்ல பாருங்க, ஆரம்பத்துல இருந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஒரு பாட்டி கதையை சொல்லிட்டு இருக்கோம். அவை பாட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த அவை பாட்டி இருக்காங்களா? சந்திரன்ல அவை பாட்டி இருக்காளா? உடனே நீங்க ஏதோ புக்கு படிக்கிறீங்களா, உங்களதான் கேட்கிறேன். சந்திரன்ல அவை பாட்டி கிடையாது, இருக்கிறதாக சொல்லி கதை சொல்றீங்க. ஏன்னா சந்திரனுடைய குறுக்கு வட்டம் எவ்வளவு எவ்வளவு, பூமியினுடைய ஆரம் 6400 கிலோமீட்டர், ஆக 12,000 13,000 கிலோமீட்டர். அப்ப அதுல 4ல் 1 தான் இருக்கும் சந்திரனுடைய குறுக்கு வட்டம். அப்போ பாட்டி கால் நீட்டா 2000 கிலோமீட்டருக்கு வருமா வராதா? அப்படி ஒரு பாட்டி இருக்க முடியுமா? முடியாது. ஆனா அந்த காலத்துல வந்து இது மாதிரி கதைகள்லாம் எழுதியிருந்தாங்க. ஓகேங்களா? அப்புறம் இனி ஒரு தத்துவம் என்ன கேட்டீங்கன்னா, அடுத்த கட்டமாக இன்னொரு தத்துவம் வந்தது என்னன்னா, இப்ப ஒளியை வைத்து நம்ம வந்து பறக்கலாம்னு சொல்றீங்கல்ல, அதே போல என்ன செய்யலாம்னா, ஒரு காந்தம் இருக்கு தெரியும் உங்களுக்கு, ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று எதிர்க்கும்னு சொல்றீங்கல்ல. அப்போ மேல ஒரு வட துருவத்து மேல நம்ம நின்று கீழே ஒரு வட துருவத்தை வச்சா இது தெரிச்சு மேல போகுமா போகாதா? அதுலயே சந்திரனுக்கு போலான்னு ஒருத்தர் கதை எழுதினாரு. அந்த கதை தான் கலிவர் டிராவல் அப்படிங்கிற ஒரு கதையாக எழுதப்பட்டது. அந்த லெப்புத்தா அப்படிங்கிற ஒரு தீவு வந்து அப்படி பறந்து போனதாக சொல்றாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பலூன்ல காத்து நிறைச்சு அனுப்புறதையே ஆபத்தானதுன்னு நினைச்சாங்க. பலூன்ல காத்து நிறைச்சு அனுப்புறது ஆபத்தானதுன்னு நினைச்சு பிரெஞ்சு நாட்டுல இதே போல என்ன பண்ணாங்க, அந்த விஞ்ஞானிகளை நாயை விட்டு கடிக்க விட்டாங்க. ஒரு தொழில்நுட்பங்கிறது வருகிற பொழுது அதை என்ன செஞ்சாங்க, மக்கள் வந்து விரட்டி அடிச்சதாக கதை இருக்கு. அப்புறம் இன்னொரு தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக துப்பாக்கி உங்களுக்கு தெரியும், துப்பாக்கில தோட்டா வந்து சுட்டா அவ்வளவு தூரம் போய் விடுது. அப்போ ஒரு விஞ்ஞானிக்கு என்ன நினைப்பு வந்தது, ஒரு பெரிய தோட்டா செஞ்சு தரையில ஒரு பெரிய துப்பாக்கியை வச்சு பட்டனை தட்டி விட்டா சந்திரனுக்கே போயிடலான்னு எழுதினார். அப்படி ஒரு தத்துவத்தை தான் அவர் ஜூலி வெர்னி அப்படிங்கிற ஒரு நாவல் ஆசிரியர் அதை நாவல் படமாக எழுதினாரு. அப்படி எழுதின அந்த விண்வெளி துப்பாக்கி தான் அந்த பூமியில் இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி இது. அப்புறம் ரவுண்ட் தி மூன் அப்படிங்கிற அவர் எழுதின இன்னொரு நாவல், அது நிலாவுக்கு பயணம் அப்படிங்கிற நூல். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவியலை வைத்துதான் புதுசு புதுசா அந்த கற்பனை கதைகள் எழுதினாங்க.
அடுத்த கட்டமாக ஒருத்தர் என்ன யோசிச்சாருன்னா, இந்த எஜ்ஜி வெல்ஸ் அப்படிங்கிறவரு ஒரு நாவல் எழுதினார். எஜ்ஜி வெல்ஸ் இப்ப சொன்னாங்க இல்லையா, இந்த ஆப்பிள் கீழே விழுறத பத்தி நிலையிருப்பு கிராவிட்டி எல்லாம் சொன்னாங்கல்ல. இப்ப ஒளி வந்து மேலேருந்து கீழே வருது, குறுக்க ஒரு பலகை வச்சா ஒளி கீழே வரல. அப்ப அவர் என்ன யோசிச்சாரு, கிராவிட்டிங்கிற ஒரு விசைக்கு குறுக்கால ஒரு பொருளை வச்சா கிராவிட்டி கீழே வராது இல்ல, அப்போ அந்த பொருள் வந்து அந்த இடத்துலயே மிதக்கும், கிராவிட்டி இங்கேருந்து பிடிச்சி இழுக்காது, மிதக்கிற பொருளை பறக்க வைக்கலாம்னு கண்டுபிடிச்சார். அப்படி ஒரு தத்துவத்தை அவர் எழுதினது என்னது, எஜ்ஜி வெல்ஸ் எழுதின ஒரு நாவல் மேன் ஆன் தி மூன் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த மனிதன் எப்பவுமே பூமி ஆகிய தொட்டிலேயே நம்ம எப்பவும் படுத்து கிடக்க முடியுமா? முடியாது. எப்போவாது வேற்று கிரகங்களுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எழுதினது இந்த கான்ஸ்டன்டைன் சியல்ஸ்கோவ்ஸ்கி அப்படிங்கிற ஒரு பள்ளி ஆசிரியர். ஓகேங்களா? இப்படியாகத்தான் ஒவ்வொரு காலகட்டங்கள்ல இந்த சிந்தனை சார்ந்த நூல்களை படிச்சுதான் இவர் என்ன செஞ்சாரு, அடுத்த கட்டத்துக்கு, அதாவது இந்த முதல்ல பறவைகள் மாதிரி பறக்கிறது, ஒளியை வைத்து பறக்கிறது, காந்தத்தை வைத்து பறக்கிறது, துப்பாக்கி வைத்து பறக்கிறது, இப்படியே ஒவ்வொரு கண்டுபிடிப்புல தான் இவர் என்ன பண்ணாருன்னா, அடுத்த கட்டமா இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறோம் பாருங்க, PSLV GSL ராக்கெட்ல எல்லாம் அந்த மாதிரி உள்ள வெவ்வேறு கட்டங்களை வைத்து நம்ம ராக்கெட் தயாரிக்கலாங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை எல்லாம் கண்டுபிடிச்சது இவர் தான். கான்ஸ்டன்டைன் சியோல்ஸ்கோவ்ஸ்கின்னு பேரு. இது அவர் எழுதின இந்த இருக்க, இதுதான் திப்பு சுல்தானுடைய ராக்கெட். ஒரு குறிப்பிட்ட இந்தியாவில் திப்பு சுல்தான் தான் முதல்ல என்ன செஞ்சாரு, ராக்கெட்டை வந்து ஒரு வால்ல வைத்து இங்கேருந்து அனுப்புறேன்னா வால் அவரை போய் பாய்ஞ்சு கொள்ளும் அப்படிங்கிறதுனால ஒரு ஏவூர்தியாக ராக்கெட்டாக முதல்ல கையாண்டது திப்பு சுல்தான் தான். அதைத்தான் அவங்க வெள்ளைக்காரங்க படிச்சு, வெள்ளைக்காரங்க வழியாக ஜெர்மன்காரங்க பிரெஞ்சுக்காரங்க தெரிஞ்சு கடைசியில் 2ஆம் உலக போர்ல ஜெர்மனி வந்து அமெரிக்காவிடம் தோற்ற போது அமெரிக்காக்காரங்க இந்த ஜெர்மனிய விஞ்ஞானிகள் எல்லாம் கடத்தி கொண்டு போய் தான் அவங்க நாட்டில் தயாரிச்சாங்க. அப்போ இந்தியாவில் உருவான இந்த ராக்கெட் தொழில்நுட்பம் தான் இன்னைக்கு அமெரிக்காவிலேயே இருக்குங்கிறது நீங்க அப்போ நினைச்சுக்கலாம். ஆக இந்த திப்பு சுல்தானுடைய படம் முக்கியமானது. அடுத்ததாக இது திப்பு சுல்தான் சண்டை போட்ட இடம் எங்க இருக்கு, மைசூர் பக்கத்துல ஸ்ரீரங்கப்பட்டினம். அவருடைய மாளிகை இருந்த இடத்துக்கு நான் போயிருந்த போது எடுத்துக்கொண்ட ஒரு படம் இது. இவர் தான் அந்த திப்பு சுல்தான் கூட போராடின வில்லியம் காங்கிரீவ் அப்படிங்கிற அந்த படைத்தளபதி. இவர் தான் வெர்னர் வான் பிரான், உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு ஏவுகணையை தயாரித்த விஞ்ஞானி. இந்த மாதிரி கதைகளை படித்து நீங்க குழந்தைகளா இருக்கும்போது நல்ல நல்ல கதைகளை படிச்சா என்னன்னா அதுல இருந்து சிந்தனைகளை வளர்த்தணும். அப்ப என்ன பண்ணாரு, இந்த கதைகளை படிச்சு இந்த ராபர்ட் ஹுச்சிங் கொட்டார்ட் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி தான் முதலா ஒரு திரவ எரிபொருள் ராக்கெட்டை கண்டுபிடிச்சது. அவர் கண்டுபிடிச்ச ராக்கெட் தான் 1926ஆம் ஆண்டு மார்ச் மாதம் விண்ணில் சென்றது. அதான் முதல் ராக்கெட். அப்புறம் பாருங்க, தெரியும் உங்களுக்கு, ஒரு தொழில்நுட்பம் வந்து ஒரு 100 வருஷத்துல எவ்வளவு வித்தியாசமா மாறுது அப்படின்றது. 1902 வந்து சாதாரண சைக்கிள் கடைக்காரங்க 2 பேர் சேர்ந்து, யாரு, ரைட் சகோதரர்கள் தான் இந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. வெறும் 12 நொடிகள் பறக்கக்கூடிய விமானத்தை கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு இந்த விமானம் எவ்வளவு தூரம், பல தூரங்கள் பறந்துட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்ப இது இந்திய விண்வெளி, இந்திய விண்வெளி என்ன நடந்துட்டு இருக்கு, பக்கத்துல பயங்களை அடிச்சிட்டு இருக்காங்க, அதான் நடந்துட்டு இருக்கு. என்ன இந்திய விண்வெளி என்ன நடந்துட்டு இருக்கு, ஆராய்ச்சி என்ன ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்திய விண்வெளியிலிருந்து முக்கியமா 3 துறைகள், வானிலை ஆராய்ச்சி, தகவல் தொடர்பு, தொலை உணர்வுன்னு சொல்லுது. பூமிக்கு வெளியிலிருந்து பூமியை கண்காணிப்பது, இது போன்ற நிகழ்ச்சிகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்கள், இந்தியாவினுடைய விண்வெளி தந்தை அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான விஞ்ஞானி டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்கள். அப்புறம் ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க, இதே போல பலூன்களை வைத்து ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த பலூன்களை பறக்க விட்டு அதுல இருக்க உபகரணங்கள் பூமியில் இருக்கக்கூடிய, பூமிக்கு தகவல்களை அனுப்பும். காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஓசோன், கரியமலை வாயு இதெல்லாம் வந்து பூமிக்கு அனுப்பும். இப்படிதான் முதல்ல பலூன்களை வைத்து நம்முடைய ஆராய்ச்சிகள்லாம் தொடங்கணும். ஆனா அதற்கு அவங்க தேர்ந்தெடுத்த இடம் திருவனந்தபுரத்துக்கு பக்கத்துல தும்பாங்கிற கடற்கரை. எங்க இருக்கு, தும்பா கடற்கரை. அதுதான் டாக்டர் விக்ரம் சாராபாய், பக்கத்துல வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு. இது சாராபாய்,
இந்த கையெழுத்து நிற்கிறாரு அவர் இன்னொரு முக்கிய விஞ்ஞானி. யாரு? அப்துல் கலாம் மாதிரி இப்படிதான் இருக்கணும். என்ன இன்னொரு பெரிய விஞ்ஞானி யாரு? ஹோமி ஜே பாபா, தெரிஞ்சுங்க. அப்புறம் இந்த தும்பா கடற்கரை முதல்ல விண்வெளி ஆராய்ச்சிக்காக இந்தியா தேர்ந்தெடுத்த பொழுது அங்க மீன்பிடி மக்கள் தான் இருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பாதிரியார் இருந்தாரு, ஃபாதர் பெரேரான்னு சொல்லி. அவருடைய வீடை நம்ம இன்னைக்கு அலுவலகமாக பயன்படுத்துகிறோம். பக்கத்துல ஒரு தேவாலயம் இருக்கு, மரிய மக்தலேனா தேவாலயம். அதுவும் நம்ம என்ன செய்யறோம்? பயன்படுத்தி வருகிறோம். இதுதான் இந்த மக்தலேனா தேவாலயம். இதுதான். இப்படிதான் ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க? ராக்கெட்டுகள்ல சைக்கிள் எடுத்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ராக்கெட்ல பணியாற்ற ஒரு முக்கியமான 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. யாரோ அடையாளம் தெரியுதா? இதுல யாராவது 2 படத்துல யாரையாவது தெரியுது அடையாளம்? நானா? அந்த புத்தகத்தை உட்கார்ந்து இருக்கிறாரு அவர் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அந்த உட்கார்ந்து இருக்காரு அவர் தான். ஆமா ஆமா, இப்படிதான் காலத்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்காரு இல்ல. இந்த உட்கார்ந்து இருக்காரு அவர் தான் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். கை தட்டுங்க வேணா கூட. அதுக்கு அப்புறம் ராக்கெட்டுகள் சைக்கிள்லயே போயிட்டு இருந்ததுன்னு சொன்னேன். இதே போலதான் இதான் சைக்கிள்ல போன காட்சி. இந்த நவம்பர் மாதம் 3 நாளைக்கு முன்னாடி 21/11/1963 ஆண்டு தான் இந்தியா மண்ணிலிருந்து முதல் முறையாக ஒரு ராக்கெட் செலுத்தப்பட்டது. நைக்கி அப்பாச்சின்னு பேரு. இப்ப இதுக்கு என்ன வயசாச்சு? இந்திய விண்வெளிக்கு 51 வயசாச்சு. தெரிஞ்சுங்களா? 1963 நவம்பர் 11 செலுத்தப்பட்டது. அப்போ உலக நாடுகள் எல்லாமே இந்த தும்பால ராக்கெட் அனுப்ப முயற்சி பண்ணாங்க. அதற்காக உலக நாடுகள் ராக்கெட்டுகள்லாம் தும்பாக்கு வந்தது. அப்போ உலக நாடுகள், ஐக்கிய நாடுகளுக்கு இந்த தும்பா ஏவுதளத்தை அர்ப்பணம் செய்தது அன்றைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள். அந்த இந்திரா காந்தி அவர்களுடைய அந்த காட்சி இது டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்கள் அனுப்புகிற அந்த காட்சி இருக்கு. அப்புறம் இதெல்லாம் வெவ்வேறு விதமான ராக்கெட்டுகள். வானிலை ஆராய்ச்சிக்கு SLV, KSLV, PSLV, GSLV இதெல்லாம். இப்படி ஆரம்ப கட்டங்கள்ல என்ன பண்ணாங்கன்னா வெவ்வேறு கிராமங்கள்ல அலை திரட்டுகளை கொண்டு வச்சு நம்ம என்ன செஞ்சோம்? ராக்கெட்டுகளை செயற்கைக்கோள்களை பயன்படுத்த ஆரம்பிச்சோம். இதே போல கல்வி அறிவு இல்லாத கிராமங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கல்வி அறிவை ஊட்டணுங்கிறதுக்காக தான் செயற்கைக்கோளை நம்ம என்ன செஞ்சோம்? ஆரம்ப காலங்களில் பயன்படுத்த தொடங்கணும். அதற்கான ஒரு காட்சி இது. இது மத்திய பிரதேசத்துல பதுவா அப்படிங்கிற ஒரு கிராமம். இது பாருங்க, சைக்கிள்ல ராக்கெட் போன மாதிரியே மாட்டு வண்டியில செயற்கைக்கோள். இப்படியாவது நம்ம இந்திய விண்வெளி தொடங்கும் போது ஆரம்பத்தில் நம்ம ராக்கெட்டுகள் எவ்வளவு தூரம் போச்சுன்னா வெறும் 7 கிலோகிராம் எடை. 7 கிலோ எவ்வளோ? உன எடை எவ்வளோ? 30 கிலோவா? 30 கிலோ நீ அதிகம். வெறும் 7 கிலோகிராம் எடையை 10 கிலோமீட்டர் உயரத்துக்கு தான் நம்ம ராக்கெட்டுகள் தூக்கிட்டு போச்சு. ஆச்சுங்களா? இப்போ கிட்டத்தட்ட 2 டன் எடை, 2000 கிலோகிராம எவ்வளவு தூரத்துக்கு எடுத்துட்டு போகுது? செவ்வாய்க்கு சந்திரனுக்கெல்லாம் போயிருக்க. செவ்வாய் கிரகம் எங்க இருக்கு? நம்மளது எவ்வளோ இல்ல, 22 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அவ்வளவு தொலைவுக்கு நம்முடைய மங்கள்யான் ராக்கெட்லாம் எடுத்து போயிருக்கு. ஓகே, அப்போ இந்த மங்கள்யான் பற்றி நம்ம சொல்லும் பொழுது ஒரு செய்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன மங்கள்யான் ராக்கெட்? என்ன மங்கள்யான் ராக்கெட்டுங்கிறது என்ன? மார்ஸுக்கு அனுப்பின இந்தியாவுடைய முதல் ராக்கெட்டு. அந்த இதுக்கு முன்னாடி எல்லா நாடுகளும் அனுப்பியிருக்காங்க. ரஷ்யா அனுப்பியிருக்காங்க, அமெரிக்கா அனுப்பியிருக்காங்க. ஆனா முதல் முயற்சியிலேயே இந்தியா தான் வெற்றி பெற்றது. அதுதான் அந்த மங்கள்யான் ராக்கெட்டுடைய ஒரு சாதனைங்கிறது. லேட்டா இது ஓகே ஓகே ஓகே.
சரி, இது வர்ற வரைக்கும் இப்படி கொஞ்சம் இருக்கட்டும். ஏன்னா அது ஹேங் ஆகிற மாதிரி இருக்கு. ஏதாவது விண்வெளி சார்ந்து கேள்வி கேட்கணும்னா கேளுங்க, அதுக்காக அதை பேசிடுறேன். ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. ஒரு கேள்வி கேட்கலாம். சரி, கேள்வி கேளுங்க. சார் வேணாம், அது வச்சா ஒன்னு திரும்ப திரும்ப கியூ லேட் ஆகும், இன்னும் லேட் ஆகும். அதை வைக்க வேண்டாம், அதே வரும். அந்த வந்துச்சு அதான். ஓகே, இந்த கேள்வி கிடையாது வச்சுக்கோ. ஏன்னா இது வந்து தும்பா கடற்கரையில டாக்டர் கலாம் உள்பட்ட ஒரு ஆய்வுக்கூடம். நீங்க ராக்கெட்டுகள் தயாரிக்கும் பொழுது இது போல கனமான பொருள்கள்ல ராக்கெட் தயாரிக்கணும். ஏன்னா வெடிக்காம இருக்கணும், பத்திரமா போகணும். அதே சமயத்துல வலுவாகவும் இருக்கணும், எடை குறைஞ்சதாக, அடர்த்தி குறைஞ்சதாக இருக்கணும். அப்பதான் லகுவா இருந்தா தான் மேல தூக்கிட்டு போக முடியும். அப்ப லகுவான எடையும் வலுவான திறமும் உடைய ராக்கெட்டுகள் தயாரிக்கிறதுக்கு தான் ஃபைபர் கிளாஸ் ரீஎன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்துறோம். அதுதான் அதுல உண்மை. இது தும்பா ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்துல ஒரு காட்சி. இது ஏவுதளத்துல ஒரு காட்சி. இதெல்லாம் எங்களுடைய விண்வெளி நிறுவனம். இது ஆரியபட்டா செயற்கைக்கோளுடைய ஒரு படம். இது ஓகே, வரும். ஓகேம்மா, அந்த பாப்பா கேள்வி கேளுங்க. அப்பப்ப கம்ப்யூட்டர் சொல்லுங்க. I heard that the moon is in egg shape. Is it true? No sir, the moon shape is egg. தமிழ் தெரியாது. அந்த மூனோட அந்த வடிவம் முட்டை மாதிரி இருக்கு. நம்ம இல்ல, முட்டைங்கிறது ஓவல் ஷேப் நீங்க சொல்ல வரீங்க. ஓவல் மாதிரி இருக்குன்றது அது நேரடி ஓவல் மாதிரி இருக்கிறது இல்லை. ஆனா பூமியை பொறுத்த மட்டும் மேலையும் கீழையும் ஆற வித்தியாசம் இருக்கு. அதனுடைய நடு அச்சு தூரம் வந்து வேற, குறுக்கு அச்சு தூரம் வேற, வித்தியாசம் இருக்கு. ஆனா சந்திரன் வந்து அப்படி இல்லை. ஆனா சந்திரனுக்கு ஒரு வித்தியாசம் வந்துட்டு இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, சந்திரன் மெல்ல மெல்ல வந்து அது இறுகிட்டு வருதுன்னு சொல்றாங்க. அது வந்து அளவு குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு ஒரு தகவலை இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது சந்திரனை பற்றி ஒரு குறிப்பு. அடுத்து வந்துருச்சு. இப்போ இது நம்ம இது ஆரியப்பட்டா மாதிரியே இது அவ்வளவு என்னது, பூமியை சுத்தி இத்தனை செயற்கைக்கோள், ஒரு 600 செயற்கைக்கோள் சுத்திட்டு இருக்கு. அது தெரிஞ்சுக்கிடுங்க. இது ஒரு செயற்கைக்கோளுக்கு நிறைய பயன்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி நிலையங்கள், இது வானொலி நிலையங்கள் பற்றிய ஒரு தொலைக்காட்சி. இது அப்புறம் இது தொலை வகுப்பறைகள் ஒன்று சொல்றோம். டெலி கிளாஸ் ரூம்னு சொல்றது. என்னென்ன டெலி கிளாஸ் ரூம்னு சொல்றது, அதாவது எங்க நம்ம வந்து நேரடியாக இங்க வராமலே ஒரு அறையில் இருந்து கொண்டு வகுப்பெடுப்பது. இப்ப நீ சொல்றாங்கல்ல காணொலி தொலைக்காட்சிகள்னு, அந்த மாதிரியான முறையெல்லாம் இதுல வர இருக்கு அப்படிங்கிறோம். அப்புறம் டெலிமெடிசின் ஒன்று இருக்கு. அது என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உடம்புக்கு முடியல வச்சுங்க, உங்க வீட்டுல வயசானவங்களுக்கு முடியல வச்சுங்க, நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக வேண்டாம். அந்த ஊர்லயே வச்சிருந்து செயற்கைக்கோள் முகாத சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தகவல் அனுப்பினா அங்கேருந்து செயற்கைக்கோள் வழியாகவே உங்களுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்க முடியும். அதுக்கு பேரு டெலிமெடிசின் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம். அப்புறம் வந்து உயிர் காக்கிற ஒரு மீட்பு நடவடிக்கைகளும் நடக்க வாய்ப்பு இருக்கு. இது PSLV ராக்கெட்டுகள், இது ரிசோர்ஸ் சாட்டுங்கிற ஒரு செயற்கைக்கோள். ஓகே, இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய காடுகள் அழிவுன்னு சொல்லிருக்காங்கல்ல, அப்ப காடுகள் வந்து காலாந்தரமாக எவ்வளவு இருக்கு, எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த செயற்கைக்கோள் படத்தினால நம்ம என்ன செய்யலாம், புரிஞ்சுக்கிட முடியும். அதுதான் இதுல உண்மை. அப்புறம் இந்த வடகிழக்கு மாகாணங்கள் என்னென்ன கேட்டீங்கன்னா, பொதுவாக அந்த மேல் பகுதி இருக்கு பாருங்க, இந்த இருக்க இந்த மேல் பகுதி எல்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, விவசாயம் பண்ணிட்டு அந்த விவசாய நிலத்தை வந்து தீ வச்சுட்டு போயிடுவாங்களாம் கடைசியில. அப்ப அடுத்த விவசாயம் பண்ண முடியாது. ஆனா செயற்கைக்கோள் வழியாக இதை நம்ம கண்டுபிடிச்சதுனால அவங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லி அந்த விவசாயத்தை நம்ம மேம்படுத்த முடிஞ்சிருக்கு. அதுதான் அந்த வடகிழக்கு மாகாணங்கள் இருக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் படம்.
இது நதிகளுடைய திசை. சிந்து நதியும் சரஸ்வதி நதியும் ஒரு காலத்துல எப்படி பாய்ந்தது, இப்ப எப்படி பாய்ஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம செயற்கைக்கோள் முகாந்திரம் படம் எடுத்து வச்சுக்கலாம். இது காடுகள் ஆக்கிரமிப்பு பற்றிய ஒரு விளக்கப்படம். இது விவசாயிகளுக்காக பயன்படக்கூடிய ஒரு படம். ஆந்திர பிரதேசத்துல நிலத்தடி நீர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு படமாக எடுத்து வச்சிருக்கிறோம். இது கிருஷ்ணா நதி இந்த இருக்கு, அது கீழே ஒரு நீல நிறத்துல இருக்கு பாருங்க, அதுதான் பழவேற்காடு ஏரி. அது பக்கத்தில் இருக்கிறது தான் சிறுவைக்கோட்டா தீவு, அதை தெரிஞ்சுங்க. இது கேரளாவில் இருக்கக்கூடிய வனங்கள் பற்றிய ஒரு படம். இது தூத்துக்குடி என்னது, இந்த புள்ளி புள்ளியா இருக்க இதெல்லாம் தூத்துக்குடி உப்பளங்கள் பற்றிய ஒரு காட்சி. இது ராமர் பாலம். இந்தியா இலங்கை கடையில இன்னைக்கு சொல்றாங்கல்ல, விவாதம் பண்ணிட்டு இருக்காங்களே, ஏற்கனவே அங்க ஒரு மணல் திரடு இருக்கவே இருக்கு. இது இந்த அந்தமான் சுனாமிக்கு முன்னாலும் சுனாமிக்கு பின்னாலும் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கிற ஒரு படம். இது ஒரு லிஸ்ட். என்ன கேளுங்க, ஒரு காலத்துல வெளிநாட்டுக்கு போய் நம்ம செயற்கைக்கோள் அனுப்பிட்டு இருந்தோம், பிரான்ஸ் ரஷ்யாக்கள் நம்ம அனுப்பிட்டு இருந்தோம். இப்ப என்ன கேட்டீங்கன்னா 19 வெளிநாடுகள் இந்தியாவுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. ஒரு 40 செயற்கைக்கோள் நம்ம இங்க இருந்து செயற்கைக்கோள் அனுப்பியிருக்கோம். அதனுடைய லிஸ்ட் தான் இந்த பட்டியல் அப்படிங்கிறது. அப்புறம் பொதுவாக நான் சொன்னேன் இல்லையா, வலுவான எடை குறைந்த அந்த மாதிரி பொருள் இருந்தா இந்த மாதிரி ஜெய்ப்பூர்ல தயாரிக்கிற போலிக்கால்கள்லாம் தயாரிக்க முடியும். அப்ப மனிதனுக்கு விண்வெளினால வரக்கூடிய வேறு சில ஆதாயங்களும் இந்த தொழில்நுட்பங்கள்ல வர இருக்கு அப்படிங்கிறது. இது பாலியூரித்தேன் ஃபோம் அப்படிங்கிறது. ஓகே, இது நான் எழுதின 2 புஸ்தகம். வானத்தை அளப்போம் 1989 தமிழக அரசு முதல் பரிசு வாங்கின புஸ்தகம். அப்புறம் விண்வெளி 2057, அது 2வது முறையாக தமிழக அரசு முதல் பரிசு வாங்கின ஒரு புஸ்தகம். இது டாக்டர் கலாம் படத்தை போட்டு எல்லாம் சிரிக்க. இது டாக்டர் கலாம் அவர்கள் எனக்கு எழுதின ஒரு கடிதம். இது நம் ஏவுகணை எழுச்சியை தீந்தமிழில் வாரி வழங்கிய நண்பர் நெல்லைமுத்து வாழ்க வாழ்க இருந்தாரு. இது எவ்வளவு நான் எழுதின புஸ்தகங்கள், ஏறத்தாழ 120 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். ஓகே, இப்ப கூட சமீபத்தில் செவ்வாய் தேசம் நோக்கி அப்படிங்கிற தலைப்பிலே ஒரு நூல் இருக்கிறேன். சுட்டி உயர்நிலை நான் எழுதிருந்தேன். குழந்தைகளுக்காக ஒரு கட்டுரை தொடர் மூணுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி, அதையும் திரும்ப தொகுத்து நிலாவுக்கு போகலாம் வாங்க அப்படிங்கிற தொகுப்பு, இதெல்லாம் வானதி பதிப்பகத்தில் நூலாக இருக்கு. இப்ப ஏறத்தாழ ஒரு 15 புத்தகங்களுக்கு மேல நான் எழுதி வர வேண்டி இருக்கு. இது நான் முந்தைய எழுதின ஒரு நூல், சந்திரனில் குடியேறலாம் செவ்வாய் தேசத்தில் மனிதன் அப்படிங்கிற நூல். சந்திரனில் குடியேறலாம் நான் எழுத ஒரு தினமணி கட்டுரை. எதிர்கால ஏவூர்தி பொறிகள் ஒரு கட்டுரை. இது இந்த வட்டமா தெரியுத இந்த சுட்ட சப்பாத்தி மாதிரி இருக்கா இல்லையா, இந்த சுட்ட சப்பாத்தி மாதிரி இருக்கு, என்னது தெரியுமா உங்களுக்கு? சந்திரன். நிறைய பேர் வர்ணிப்பாங்க, நிலா போன்ற முகம், சந்திரன் போன்ற முகம்னு. இப்படியா இருக்குன்னு கேட்கணும் எல்லாரும். ஏன்னா இந்த சுட்ட சப்பாத்தி மாதிரி தான் யதார்த்தமான சந்திரன், தென் துருவம் இப்படிதான் இருக்கு, தெரிஞ்சுங்க. இதா இருக்க, இதுதான் அந்த சந்திரனுடைய யதார்த்த தோற்றம். இதுதான் அந்த தென் துருவத்தினுடைய ஒரிஜினல் படம். இது ஒவ்வொரு விண்கலங்கள் சந்திரனுக்கு அனுப்பப்பட்டிருக்கு, பல நாட்டு விண்கலங்கள். அது கிளமெண்டைன் அமெரிக்கா, சாங்கே சைனா, சந்திரயான் இந்தியா, செலினி ஜப்பான், ஸ்மார்ட் யூரோப் அப்படின்ற பல நாட்டு விண்கலங்கள் அங்க அனுப்பப்பட்டிருக்கு. நம்முடைய சந்திரயான் விண்கலம் தான் முதல் முறையாக என்ன செஞ்சது, நிலாவில் தண்ணீர் அம்சம் இருக்கு, தண்ணீர் கூறுகளை, தண்ணீர் நம்ம குடிக்கிற தண்ணி குளிக்கிற தண்ணி மாதிரி இல்லாம படிகங்கள்ல அடங்கிய தண்ணீராக இருக்கு அப்படின்னு ஒரு செய்தியை நம்முடைய சந்திரயான் தான் முதல்ல கண்டு அறிவிச்சது. அதனுடைய விண்கலம் இது சந்திரயானுடைய ஒரு தோற்றம். இது நான் இந்த விண்வெளி 2057 புத்தகம் எழுதினேன் இல்லையா, அதுக்கு டாக்டர் கலாம் அவர்கள் எழுந்த ஒரு மதிப்புரை.
அதோட இந்த செய்தி வந்திருக்கு. அதுலதான் அவர் எழுந்தாரு. இப்புத்தகத்தை படிக்கும் பொழுது இந்த பாருங்க, டாக்டர் கலாம் அவர்கள்ட ஒரு மாணவன் கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த செவ்வாய் சந்திரன்ல மனிதர்கள் வசிக்க எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில், இன்னும் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்குள் செவ்வாயிலும் சந்திரனிலும் மனிதர்கள் குடியேறும் திட்டங்களில் சில வெற்றியடையும். என்னுடைய நண்பர் நெல்லைமுத்துவின் விண்வெளி 2057 என்ற புத்தகத்தை படியுங்கள் அப்படின்னு அவர் எழுந்தார். அந்த புத்தகத்தை பத்தி அவர் எழுந்தார். ஓகே ஓகே இந்த நான் 1989 வானத்தை அளப்போம் நூலுக்கு தமிழக அரசு பரிசு வந்தது போல இந்த நூலுக்கும் தமிழக அரசனுக்கு 2வது முறையாக பரிசு வழங்கினாங்க. அது தவிர குழந்தைகளுக்காக அந்த விஞ்ஞான விளையாட்டுகள், இப்போ ஒரு இந்த தந்திரம் காமிக்கிறாங்க, தந்திரமா மந்திரமான்ற மாதிரி, இதை நான் அறிவியல் விஞ்ஞான விளையாட்டுகள் இருந்தேன். அது கூட ஒரு நூலாக வந்த போது அதுக்கும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் வணைந்து வந்திருந்தாங்க. அதையும் தமிழக அரசு சிறந்த நூலாக விருது வழங்கினாங்க. இது டாக்டர் கலாம் அவர்கள் எல்லாம் கலந்துகிட்ட ஒரு மேடை. இது அவருடைய இந்தியா 2020 என்ற புத்தகம் கேள்விப்பட்டீங்கல்ல, இந்தியா 2020, அதை தமிழ்ல மொழிபெயர்த்து நான் தான் அன்னைக்கு மேடையில் வாசிச்சாங்களே, அந்த நிகழ்ச்சி தான் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி. இது டாக்டர் கலாம் அவர்கள் அவருக்கு சொல்லது, கனவு மலரட்டும் கனவு மலரட்டும், கனவுகள் எண்ணங்களாக வடிவம் பெறுகின்றன, எண்ணங்கள் செயல்களாக பரிணமிக்கின்றன அப்படின்றது கலாமுடைய ஒரு பொன்மொழி. இந்த மேடையில தான் நான் குறிப்பிட்டேன். இந்த மேடையில் அவர் உட்கார வச்சுட்டே நான் பேசினேன். அந்த 2002 ஜூன் 1ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற அந்த விழாவில் நான் பேசினேன். இந்திய திருநாட்டை முதல் முறையாக ஒரு விஞ்ஞானியின் கையில் ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா உள்ளபடியே ஒரு மாசத்துக்குள்ள டாக்டர் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக பதவியேற்று சென்றார் என்பது அதுல ஒரு முக்கியமான செய்தி. ஓகே, அப்போ இன்னொரு செய்தியை குறிப்பிட்டிருந்தேன். அதாவது காந்திஜி எழுதின சத்திய சோதனை என்பது அவருடைய நிகழ்கால இந்தியா, நேரு எழுதின டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிறது அவருடைய கடந்த கால இந்தியா, டாக்டர் கலாம் அவர்களுடைய இந்தியா 2020 என்பது அவருடைய எதிர்கால இந்தியா அப்படிங்கிற ஒரு செய்தியை அந்த உரையில் நான் குறிப்பிட்டிருந்தேன். ஓகே, ஆனா இந்த நூல் வெளிவந்த பிறகு டாக்டர் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவர் ஆனதுக்கு பிறகு ஒரு மாசத்துக்குள்ளாகவே டெல்லியில இருந்து அவருடைய அலுவலகத்திலிருந்து எனக்கு தொலைபேசியில பேசினார். அதாவது என்ன கூப்பிட்டு, இந்த நூல் இருக்க, இந்த நூலை மாணவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் வர்ற மாதிரி 2 வடிவத்துல அதை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி வெளியிட்டாங்க. அது திரும்ப நூலாக வெளிவந்தது. அதுதான் அதனுடைய காட்சி. இது ஓகே, இது ஹேங் ஆகுது. ஓகே, இப்ப இது டாக்டர் அப்துல் கலாம் இந்த நூலை எழுதும் போது ஒரு முறை நான் அவர் பல முறை சந்திச்சிருக்கிறேன். அப்ப அதுல ஒரு மொழிபெயர்ப்புக்காக அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சென்னையில சொன்னாரு, சாதாரணமா பர்சன்டேஜுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், மொழிபெயர்க்கிறதுக்கு பர்சன்டேஜுக்கு என்ன சொல்லுவோம் தமிழ்ல, அதாவது நான் விழுக்காடுன்னு எழுதியிருந்தேன். ஏன்னா ஒரு அறிஞர் விஞ்ஞானி எழுதும் போது என்ன எழுதுவாரு, விழுக்காடுன்னு போட்டா நல்ல ஆசிரியர் மாதிரி எழுதுன மாதிரி இருக்குன்னு. ஆனா அவர் என்ன சொன்னாரு, இந்த படிச்சுட்டு விழுக்காடுங்கிறது என்னன்னு பர்சன்டேஜ் தானே, அது சதவீதம்னு போட்டிருங்க, இது பல்லு உடைக்குதுன்னு. ஏன்னா எது மக்களுக்கு விளங்குதோ மாணவர்களுக்கு புரியுதோ அப்படிதான் எழுதணும் அப்படின்றது அவருடைய ஒரு கருத்தாக இருந்தது. இதே கலாம் பற்றி நான் எழுதிய 2 நூல்கள், அது அப்துல் கலாம் பற்றிய வரலாற்று நூல், இது நீதியரசர் கற்பக விநாயகம், கவிஞர் வாலி, சிவசங்கரி எல்லாம் வைத்து இந்த நூல் வெளியீடு நடந்த ஒரு காட்சி. இதுதான் இந்த மாணவர்களுக்காக வெளிவந்த நூல், இந்தியா 2020 என்ற அந்த நூல். அந்த நூலுடைய வெவ்வேறு வடிவங்கள். இது சென்னையில் அவருக்கு ராஜ்பவனில் சந்தித்து அவருக்கு வழங்கின காட்சி. இது கடினமான உழைப்பும் விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறையும் ஆன்மீக உணர்வும் இருந்தால் யாருமே ஒரு நல்ல மனிதனாக திகழ முடியும். இது டாக்டர் கலாம் அவர்களுடன் நான் திருவனந்தபுரத்தில் எடுத்துக்கொண்ட ஒரு காட்சி. இது ஏவூர்தியியல் நூல். இது மக்களுக்கிடையே நல்லிணக்கத்தை விட வேறு எந்த செயல் திட்டமும் மிக முக்கியமானதல்ல. இது விஜயா மருத்துவமனை சென்னையில் வைத்து நடைபெற்ற நிகழ்ச்சியில ஒரு புற்றுநோய் மையம் திறப்பு விழாவுக்கு வந்திருந்த போது எடுத்துக்கொண்ட ஒரு காட்சி. இது இந்த படக்காட்சி. இப்போ
இது என்ன இங்கிலீஷ் தெரியும்ல உங்களுக்கு எல்லாருக்கும்? இங்கிலீஷ் தெரியுமா எல்லாருக்கும்? எல்லாரும் கைவசம் இங்கிலீஷ் தெரிஞ்சா கைவசத்துங்க. ஆப்டிடியூட்னா என்ன? ஆப்டிடியூட்னா என்ன? ஆப்டிடியூட் டெஸ்ட் பண்றீங்கல்ல, பரீட்சைக்கு எழுதுறீங்களே, ஆப்டிடியூட் டெஸ்ட் என்ன? அறிவுத்திறன் தானே, அதான் ஆப்டிடியூடுங்கிறது. ஆட்டிடியூட் என்ன? ஆட்டிடியூட் என்ன? நடத்த, குணம். இதுல ரெண்டுல எது மெச்சம்னு நினைக்கிறீங்க? இதுல எது நல்லது? அறிவுத்திறன் இருக்கு, ஆனா உங்களுடைய அறிவுத்திறனை காட்டிலும் உங்களுடைய நடத்தை தான் உங்களுடைய உயர்வுகளை தீர்மானிக்கும். அதை தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்க நல்லவங்களா இருந்தா தான் உங்க அறிவு பயன்படும், இல்லையா? உங்களுடைய நடத்தை நல்ல இல்லைன்னா நீங்க எவ்வளவு அறிவு வச்சிருந்தாலும் யாருக்கும் பயனெல்லாம் போகும். அப்போ உங்களுடைய உயரங்களை தீர்மானிக்கிறது எது? நடத்தை, குணம், கேரக்டர், ஆட்டிடியூட் அப்படிங்கிறதா அந்த பொன்மொழியினுடைய சுருக்கம். இது டாக்டர் கலாம் அவர்களுடன் நான் எடுத்துக்கொண்ட இன்னொரு காட்சி. இது சந்திரயான் அனுப்பப்பட்ட ஒரு காட்சி. சந்திரயானை நம்ம பார்ப்பதற்காக இந்தியாவில் பெங்களூர் பக்கத்தில் இப்படி ஒரு அலைத்திரட்டி ஒன்று இருக்கிறது. அதுதான் இந்த டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறது. முடிக்க சொல்லிட்டாங்க நினைக்கிறேன். ஏன்னா நீங்க இது பார்த்திருப்பீங்களா தெரியல. இந்த படம் என்ன தெரியுமா உங்களுக்கு? யாருக்காது பார்த்திருக்கவே மாட்டீங்களே. சந்திரயான் இதுதான். நிலாவில் போய் விழுந்த நம்முடைய சந்திரயான் விண்கலம் இதுதான். இதுக்கு பேரு மிப்னு பேரு. இது 22 அக்டோபர் 2008 செலுத்தப்பட்டு 14/11/2008 போய் சந்திரன்ல விழுந்தது. நவம்பர் 14 2008 நவம்பர் 14 என்ன? அப்ப என்ன சொன்னாங்க? இந்திய விஞ்ஞானிகள் குழந்தைகளுக்கு வழங்கின ஒரு தேசிய பரிசு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அது 14/11/2008. இந்த மிப்ங்கிற விண்கலம் நம்ம வைத்து அனுப்பினாலும் அதுல மொத்தம் 11 உபகரணங்கள் இருந்தது. அதுல 5 உபகரணங்கள் இந்தியாவுடையது, 3 ரஷ்யாவுடையது, 2 பெல்ஜியம், இங்கிலாந்து போன்ற வெளிநாட்டினுடையது, ஐரோப்பாவுடைய ஒன்று. இப்படி வெளிநாட்டு விண்கலங்கள் கருவிகளை வைத்து நம்ம நிலாவுக்கு அனுப்பியிருந்தோம். ஓகே, இது கொஞ்சம் ஹேங் ஆகுது. இப்ப நீங்க இந்த இடைவெளியில கேள்வி கேட்கல. யாராவது ஏதாவது பாப்பா கேள்வி கேட்க நினைச்சீங்களே, கேட்டிருக்க, அது ஹேங் ஆயிடுச்சு. கேள்வி பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்விலாம் எத்தனை டன் வெயிட் சார் தூக்க முடியும்? அதாவது இந்தியாவில் உபயோகிக்கக்கூடிய 2 முக்கியமான பெரிய ராக்கெட்டுகள் 2 இருக்கு. பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி. பிஎஸ்எல்விங்கிறது போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ங்கிறது துருவ பாதை வழியாக பூமியை சுற்றி வரக்கூடியது. போலார் சேட்டலைட்டுங்கிறது அதுலதான் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் வைத்து நம்ம அனுப்புகிறோம். அது 1.5 டன் எடையை ஒரு 1000 கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதையில் சுத்தக்கூடியது. இந்த ஜிஎஸ்எல்விங்கிறது பூமியினுடைய இடுப்பு பகுதியில் 36,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து ஏறத்தாழ 1.5 டன் எடையுள்ள செயற்கைக்கோளை எல்லாம் சுத்தக்கூடியது. அதுலதான் தகவல் தொடர்புகள் நமக்கு தெரிய வருது. இப்ப இதனுடைய எடையை அதிகரிக்கிறது தான் இப்ப டிசம்பர் மாதம் ஒரு புதிதாக ஜிஎஸ்எல்வி மார்க் 3 அப்படின்னு ஒரு விண்கலம் நம்ம அனுப்ப இருக்கிறோம். அது 4 டன் எடையை 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றுவதற்கு அனுப்ப இருக்கிறது. அதான் விடை. ஓகே, இது நிலவே உன்னிடம் நெருங்குகிறேன்னு நமக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுப்பாங்க. என்னன்னு? என்ன பாட்டு? நிலா நிலா ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். அதான் மலை மீது ஏறி வா, மளிகை ஜாமா வாங்கிட்டு வா, கட்டிலுக்கு அடியில் விடல கொண்டு வா, நான் உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்து இருப்பேங்கிறது தானே உங்க பாட்டு. நான் சோம்பேறியா உட்கார்ந்து இருப்பேன், நீ மலை மீது ஏறி வா, டிராபிக் எல்லாம் பார்த்து வா. இது என்ன அர்த்தம்?
நான் என்ன சொல்றோம், நிலவே உன்னிடம் நெருங்குகிறோம் நம்ம போகணும். அதை விட்டுட்டு நீ நான் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பேன், நீ அதை கொண்டா இதை கொண்டா இண்டிடுக்கெல்லாம் பார்த்து கொண்டான்னு அது எங்களுக்கு தெரியாதாக்கன்னு. ஆக நம்ம என்ன சொல்றோம், நிலவே உன்னிடம் நெருங்குகிறோம் அப்படின்னா நம்ம இந்த சந்திரயான் அதை வைத்து நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். இது அது பற்றி 2 கட்டுரைகள் வந்த செய்திகள். இது என்னுடைய மகள் கலைவாணி திருமணத்திற்கு மருமகன் என்ற துணைவியாருடன் டாக்டர் கலாம் அவர்கள் சென்னையில வாழ்த்து அனுப்பின ஒரு செய்தி. ஓகே, இது மதுரையில் வைத்து ஒரு டாக்டர் கலாமுடன் சந்திப்பு. அவர் என்ன சொல்றாரு, என் எண்ணத்திலே கல்வி முறை மாணவர்களின் ஆக்கப்பூர்வமான கற்பனை திறன்களை ஊக்குவிப்பதாக அமைய வேண்டும். போற்றத்தக்க நற்குணங்களையும், நல்லா கவனிச்சுடுங்க, போற்றத்தக்க நல்ல குணங்களையும் போதிப்பதாக நம் கல்வி முறை அமைய வேண்டும். மாணவர்கள் அமைதியின் தூதுவர்களாக அருண் பங்காற்றலாம். என்ன அர்த்தம், சத்தமில்லாம இருந்து படிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது அமைதியையும் காக்கணுன்றார். இது நான் எழுதின நூல் நிலாவுக்கு போல வாங்க, செவ்வாய் தேசம் நோக்கி. இது மங்கல்யான் ஒரு படம். இது சூரியனில் இருந்து வெவ்வேறு தொலைவுகளில் புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், நம்ம இந்த பூமிக்கும் செவ்வாய்க்கும் இடையில தான் 7.5 கோடி கிலோமீட்டர் தொலைவு நம்ம மங்கல்யான் அனுப்பியிருக்கோம். இது வெவ்வேறு நூல்கள். இது H.G. வெல்ஸ் என்பவர் ஒரு நாவல். செவ்வாயில் இந்த மாதிரி மலைகள் இருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி மலைகள்லாம் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. செவ்வாய்க்கு ஆள் இருக்காங்கன்னு சொன்னதுனால ஒரு கதை வந்த பிறகு செவ்வாய் வைத்து விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. செவ்வாயில சோப்பு அப்படிங்கிற சோப்பு கம்பெனி பத்தி விளம்பரமாக சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒரு காலத்துல நம்ம என்ன சொல்றோம், பூமியில நதிகள்லாம் போய் கடல்ல விழுது. ஆனா செவ்வாய் கிரகத்துல மட்டும் கடல்ல இருந்து நதிகள் பிரிகிறதாக நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. இது செவ்வாயில கூட ஒரு பிரமிடு தோற்றம். இது செவ்வாயில இருக்கு. இந்த படம் ஒரு மனிதன் முகம் மாதிரி ஒரு தோற்றம், ஒரு மண்மேடு அதுல பதிவாயிருக்கு. அப்புறம் செவ்வாயில ஒரு சிரித்த முகம் போன்ற தோற்றம். செவ்வாயில சென்றிறங்கின வைக்கிங் விண்கலம் எடுத்து அனுப்பின படம் இந்த இருக்க. மேல ஒரு புள்ளியில இருந்து பார்த்தா இங்க பூமி இங்கதான் இருக்கு, பாத்துக்க. அதாவது ஒரே ஒரு விஷயத்தை இந்த இடத்துல தெளிவா சொல்லலாம். செவ்வாய் கிரகங்கிறது இந்த பூமி மாதிரி ஒரு பெரிய உலகம். நம்ம அனுப்பின ராக்கெட்ல இந்த மங்கல்யான் இருக்க, அது ஒரு இண்டிகா கார் மாதிரியான ஒரு வாகனம், அவ்வளவுதானே. அவ்வளவு பெரிய பூமியில ஒரு இண்டிகா வாகனத்தை நம்ம அனுப்பியிருக்கோம். இந்த இவ்வளவு பெரிய பூமியை இந்த பொட்டு புள்ளியா தான் தெரியுது இங்க இருந்து பார்த்தா, அவ்வளவுதானே. நம்முடைய பூமி மாதிரியான ஒரு பெரிய உலகம் ஒரு பொட்டு புள்ளியா இருக்கு. அந்த பொட்டு புள்ளிக்குள்ள ஒரு வண்டி மாதிரியான ஒரு நம்ம விண்கலம் போயிருக்கு. அந்த வண்டிக்குள்ள இவ்வளவு போல ஒரு கருவி இருக்கு. அந்த கருவியை நம்ம இங்க 22 கோடி கிலோமீட்டர் தொலைவில் உட்கார்ந்து ரிமோட்ல ஆபரேட் பண்ணிருக்கிறது சாதனையா இல்லையா? அதுதான் நம்ம இந்திய விண்வெளியினுடைய பெரிய சாதனைங்கிறது. நீங்க இந்த வாசல்ல உட்கார்ந்துட்டு ஒரு ரோட்ல இருக்கிற வண்டி ரிமோட் கண்ட்ரோல் ஆபரேட் பண்ணி பாருங்க, முடியுமா? முடியாது. இது எங்க? இவ்வளவு பெரிய உலகம், ஒரு இண்டிகா கார் உள்ள ஒரு கருவி. அந்த உலகமே ஒரு புள்ளியா தெரியும் போது அந்த கருவியை இந்தியாவிலிருந்து நம்ம விஞ்ஞானிகள் இயக்கி இருக்காங்க. எப்படி? 22 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருந்து. அது அந்த வண்டி நிக்கிற வண்டியா இல்ல, இங்க இருந்து போயிட்டு இருக்க வண்டி. வண்டி எவ்வளவு வேகத்துல போகுது தெரியுமா? மங்கல்யான் ஒரு நொடிக்கு 22 கிலோமீட்டர் வேகம். மணிக்கு நீங்க கார் போறது எவ்வளவு? 30 கிலோமீட்டர். மணிக்கு 30 கிலோமீட்டர். இது கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாலே 22 கிலோமீட்டர். இங்கே தாம்பரத்துக்கு அடுத்த செகண்ட்ல போய் நிற்கும். அப்ப அவ்வளவு வேகத்துல போற ஒரு வண்டியில 10 மாசமா என்ஜினை ஆஃப் பண்ணி இருந்து, நீங்க ஒரு ஸ்கூட்டர் ஆஃப் பண்ணி இருக்கு வீட்டுல, ஒரு காரை ஆஃப் பண்ணி 10 மாசம் போட்டீங்க, அதை ஸ்டார்டரை போட்டா உடனே திறக்குமா? நீங்க டக்குன்னு போட்டு வலது காலுக்கு இன்ஜெக்ஷன் தான் போட வேண்டியிருக்கும். முடியாது இல்ல. நம்ம மங்கல்யான் அனுப்புனது 10 மாதமாக பறந்து சென்ற பிறகு அதை உறக்க நிலையிலிருந்து தட்டி எழுப்பணும்னு எந்திரிச்சு 4 செகண்ட் அது பணியாற்றுச்சு. அப்படித்தான் அது விண்வெளியை சுற்றி
நம்முடைய செவ்வாய் கிரகத்திற்கு போயிருக்கு. அதுதான் நம்முடைய இந்திய தொழில்நுட்பத்தினுடைய சாதனை. அதனால தெரிஞ்சுக்கிடுங்க. ஓகே, இல்ல அதை முடிச்சாச்சு, நான் சொல்லிட்டேன், அதை முடிச்சிடலாம். ஏன்னா எனக்கு நான் நெக்ஸ்ட் டைம் இருக்கு இருக்க. இது செவ்வாய் இது மாதிரி ஒரு டஸ்ட் போயிட்டு இருக்குங்கிறாங்க. இது செவ்வாய் விண்கலங்கள் பற்றியது. மங்கள்யான், இதுதான் இந்த மங்கள்யானுடைய ஒரு தோற்றம். இது படம், இது மங்கள்யான் எடுத்திருப்பட காட்சிகள். ஓகே ஓகே, இது செவ்வாயினுடைய தோற்றமாக நம்ம மங்கள்யான் எடுத்திருப்பட ஒரு படம். இதுதான், இது டாக்டர் கலாம் அவர்களோட ஒரு சந்திப்பு. எந்த ஒரு மனிதனுக்கும் தனது குறிக்கோளை அடைய வேண்டும் என்ற மன உறுதியும் அதற்கான உழைப்பும் இருந்தால் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம். ஓகே, இது எதிர்காலவியல் பற்றிய சில காட்சிகள். விண்வெளியில் மனிதன் இருக்கிறான் ஆராய்ச்சி பற்றிய சில கருத்துக்கள். இதெல்லாம் வேற்று கிரகங்கள்ல மனிதன் இருக்கிறான்னு யாரா கேட்டீங்கள, அது இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிறத பற்றிய சில ஆராய்ச்சிகள். இதெல்லாம் செவ்வாய் கிரகம் சந்திரன்ல போய் நம்ம இறங்கும் போது என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற பற்றிய சில படங்கள். இதெல்லாம் எல்லாமே இது எல்லாத்துக்கும் மேல என்ன செய்யணும், நாம விழித்தெழ வேண்டும். அதான் முடிஞ்சாச்சு. அப்போ இதுல என்ன தெரியுது, நம்ம எந்த உலகத்துக்கு போனாலும் இந்த ஓரமா மாதிரி உட்கார்ந்துகிட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம், கவிதை எழுதி கொண்டிருப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம், இது கேள்வி இருக்கான்னு கேளுங்க, இல்லைன்னா ஏதாவது கேள்வி இருக்கு. கொஞ்சம் அவசரப்படுத்தி நிகழ்ச்சியை முடிச்சிருக்கிறோம். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, சொல்லலாம். ராக்கெட்ல சேட்டலைட்ஸ் அனுப்புறோம். அது வந்து எவ்வளவு நேரத்துல இப்போ ஸ்பேஸுக்கு சேட்டலைட் லான்ச் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க இருந்து கிளம்புது ராக்கெட் ஸ்பேஸ்ல லான்ச் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? முக்கியமான கேள்வி இருக்கிறது. அதாவது பிஎஸ்எல்வி ராக்கெட் நம்ம அனுப்பினாலே எந்த ராக்கெட்டுமே பொதுவாக பூமியில அனுப்பி சுற்றுவட்ட பாதையை அடைவதற்கு 17 நொடிகள் ஆகும். கிட்டத்தட்ட 1000 நொடிகள் 17 நிமிடங்கள், 17 நிமிடங்கள், ஏறத்தாழ 17-20 நிமிடங்கள் ஆகும் அந்த சுற்றுவட்ட பாதையை அடைவதற்கு. ஓகே, ஆனா இந்த தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் சொன்னோம் இல்லையா, இன்சாட் போன்றதுல 36,000 கிலோமீட்டர், அதை வந்து நம்ம முதல்ல ஒரு சுற்றுவட்ட பாதை நிறுத்திட்டு ஒவ்வொரு நாளாகத்தான் அதனுடைய பயணப்பாதையை வட்டமாக்கி நம்ம 36,000 கிலோமீட்டர்ல சுற்றி வைக்கிறோம். ஓகே, இப்ப வந்து ஒரு கல்ல மேல போட்டா கீழே விழுது, அது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் சொல்றாங்கல்ல சார், அதே மாதிரி ராக்கெட் போனா அது கீழே விழணும் சரியில்ல சார்? அதுதான் நம்ம அந்த ஈர்ப்பு விசையை மீறி போவதற்கான ஒரு சக்தியை இதுல கொடுத்திருக்கிறோம். அதாவது இந்த ராக்கெட்டுடைய எடை அளவுக்கு உள்ள சக்தி இருந்தா அந்த எடையை தாங்குற மாதிரி அது நின்றுட்டே நிற்கும், அவ்வளவுதான். அப்ப இந்த எடையையும் தூக்கிட்டு போற அளவுக்கு நம்ம சக்தி கொடுக்கும் போது அதை தூக்கிட்டு ராக்கெட் வந்து அதிவேகமாக பறந்து போகிறது. அதான் உண்மை. Sir, do aliens exist in Mars? அது இப்போதைக்கு செவ்வாய் கிரகத்துல உயிரினங்கள் இல்லை, ஆனா உயிரினங்கள் வாழ்ந்துதான சில தடயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை வந்து அங்க ஒரு கல் எடுத்திருக்காங்க, அது ஆலன் ஹில் குன்றுகள் அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த அண்டார்டிகால எடுத்திருக்காங்க. அது செவ்வாயில இருந்து பிஞ்சு வந்த ஒரு கல்லு தான். அதுல வந்து இந்த புழு துணுக்கு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உயிரினங்கள் மாதிரி இருக்குமே தவிர நம்ம உயிர்கள் மாதிரி இருந்தாலும் சொல்ல முடியாது. ஓகே சார், மார்ஸ்ன்ற பிளானட்ல உயிர் வாழ முடியுமா சார் மனுஷங்க? இப்போதைக்கு மார்ஸ்ல உயிர் வாழ முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இருக்கிற பூமியில காற்றழுத்தம் வந்து இப்ப இருக்கிற அளவுக்கு அங்க இல்லை. இதுல 160 ஒரு பங்கு தான் காற்றழுத்தம். இங்க இருக்கிற மாதிரி ஆக்சிஜன் நேரடியாக அங்க இல்லை. அங்க இருக்கிற காற்றழுத்தத்திலே 95% கரியமல வாயு தான் இருக்கு. கொஞ்ச நேரம் உட்கார சொல்றேன், நீங்க பதில் சொல்றீங்களா? அதாவது கேள்வி கேட்கணுன்றது இங்க வந்துருங்க. மீதி பேருக்குலாம் பசி இருக்கு போல் இருக்கு. செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு மீயப்படும். இவங்களுக்கெல்லாம் செவிக்கு உணவு இன்னும் தேவையா இருக்கு. அவங்க இங்க வருவாங்க, விஞ்ஞானிகிட்ட கேள்வி கேட்க போறாங்க. நீங்களெல்லாம் சீருடை அணிந்தவர்கள் அமைதியாக
இல்ல இல்ல ஒரு நிமிடம். ஹலோ எல்லாரும் ஒரு நிமிடம். நான் இந்த பொதுவாக இந்த நிகழ்ச்சியில கேள்வி கேட்கறது ஒரு அம்சமாக இருந்தாலுமே எல்லாரும் டாக்டர் கலாமுடைய உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் எஞ்சி இல்லைங்க, கேள்வி கடையில் வச்சுக்கலாம். எல்லாரும் எஞ்சி இல்லைங்க, யாரும் போயிட வேண்டாம். எல்லாம் எஞ்சி இல்லைங்க, எல்லாம் எஞ்சி இல்லை. அங்க பாருங்க, நான் சொல்லுகிற உறுதிமொழியை திரும்பி சொல்லுங்க. இளைஞன் நான், என் நாடு இந்தியா, இந்தியாவின் இளைய குடிமகன், தொழில்நுட்பம், அறிவு, அன்புடன் என் நாட்டுக்காக பலமுடன் இருக்கிறேன். சின்ன சின்ன லட்சியம் எல்லாம் குற்றம், அதை நான் உணர்கிறேன். உயர்ந்த லட்சியத்தை அடைய நான் வியர்வை சிந்துவேன். உயர்ந்த இலக்கு என்பது இந்தியாவை வல்லரசாக மாற்றுவது, பொருளாதாரத்தில் மதிப்பில் உயர்த்துவது, கோடிக்கணக்கான இந்தியரில் நானும் ஒருவன் என்னுள் புகுந்தது. அந்த லட்சியம் நெஞ்சில் தீப்பற்றியது. அது எல்லாவற்றையும் விட சக்தி வாய்ந்தது. இந்த மண்ணில், மண்ணுக்கு மேல் விண்ணில், மண்ணுக்கு கீழ் பாதாளத்தில் உள்ள அனைத்து சக்திகளை விட ஆத்ம சக்திக்கு பலம் அதிகம். வளர்ந்த இந்தியாவை காண என்னுள் எரியும் அறிவு தீயை அணையாமல் வைத்திருப்பேன். அதுதான் நீங்க இந்த நாட்டுக்கு செய்யற முதல் கடனா இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். ஹலோ, கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் உணவு தயாரா இருக்குது. சீருடை அணிந்தவர்கள் முதலில் போங்க. ஏன்னா சீருடை அணியாதவர்களுக்கு கொஞ்சம் தருவாங்க. கட்டாயம் எல்லாருக்கும் வந்து உணவு போதிய அளவு இருக்குது, பயப்பட வேண்டாம். நீங்க போய் கீழே இதே பில்டிங்ல கடைசியில் இருக்கு, வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, ஒரு பாக்கெட் கொடுக்குறாங்க, வாங்கிக்கங்க. சீருடை அணியாதவர்கள், அதாவது வாலண்டியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பின்னாடி வாங்க. கரெக்டா 1:30 மணிக்கு இங்க வந்துடணும். மணி 12:45. உங்களுக்கு 3/4 மணி நேரம் டைம் தரோம். சாப்பிட்டுட்டு எல்லாம் இங்க வந்து முதல் நிகழ்ச்சியாக மந்திரமா தந்திரமா தொடரும்.